அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திருத்தந்தையின் திருத்தூது பயணத்தின் 6ஆம் நாள் நிகழ்வுகள் ஏப்ரல் 18 சனிக்கிழமை. இன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் யாவுண்டே வில்லே விமான நிலையத்தில் திருப்பலி நிறைவேற்றிய பின் திருத்தந்தை அவர்களுக்கு கேம்ரூன் நாட்டிற்கான திருத்தூது பயணம் மேற்கொண்டதற்கு நன்றி தெரிவித்து பிரியாவிடை கொடுக்கப்படுகிறது. அங்கிருந்து புறப்பட்டு அங்கோலா நாட்டின் தலைநகராகிய லுவாண்டாவின் பிப்ரவரி 4 சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்குகிறார். அங்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. பின்னர் குடியரசுத் தலைவர், அதிகாரிகள், தூதரகம் மற்றும் தனிப்பட்ட சந்திப்புகளை மேற்கொண்டு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான திருத்தூது பயணத்தின் 6ஆம் நாளை இன்று ஏப்ரல் 18ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கியிருக்கிறார். காலை 9:30 யாவுண்டே வில்லே விமான நிலையத்தில் திருத்தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். ஏன் விமான நிலையத்தில் திருப்பலி நடைபெறுகிறது என்று யோசிக்க தோன்றும். காரணம் என்னவென்றால் விமான நிலையத்தின் ஓடுதளங்கள் ரன்வேஸ் மிகவும் அகலமானவை மற்றும் சமதளமானவை. ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் கூடி அமர்வதற்கு ஏற்ற இடமாக இது அமைகிறது. எந்தவொரு மைதானத்தை விடவும் இது பெரிய இடவசதியை வழங்குகிறது. ஓடுதளத்தின் ஒரு முனையில் ஒரு பெரிய மேடை அமைக்கப்படும். இதில் திருத்தந்தை மற்றும் மற்ற ஆயர்கள் அமர்ந்து திருப்பலி நிறைவேற்ற ஒரு பீடம் ஆல்டர் உருவாக்கப்படும். வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாக்க இதன் மேல் ஒரு பெரிய கூரை அமைக்கப்பட்டிருக்கும். விமான நிலையங்கள் ஏற்கனவே சுற்றிலும் வேலிகள் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளுடன் பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக இருக்கும். இலட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் விமான நிலையம் மிகவும் வசதியான இடமாகும். மக்கள் மிக தொலைவில் இருந்தாலும் திருப்பலியை தெளிவாக பார்க்கவும் கேட்கவும் ஆங்காங்கே பிரமாண்ட எல்இடி திரைகளும் நவீன ஒலிபெருக்கிகளும் பொருத்தப்பட்டிருக்கும். கத்தோலிக்க திருஅவையில் திருப்பலியின் இறுதியில் சென்று வாருங்கள் என்று கூறப்படும். விமான நிலையம் என்பது ஒரு பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கும் இடம். எனவே திருத்தந்தை ஒரு அமைதி பயணியாக பில்கிரம் ஆஃப் பீஸ் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு தனது செய்தியை எடுத்துச் செல்கிறார் என்பதை இது குறிக்கிறது. சுருங்கக்கூறின் அதிக மக்கள் கலந்து கொள்ள திருஅவையின் வெளியே செல்லும் பணியை காட்ட மற்றும் இது உலகளாவிய இணைப்பின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. திருத்தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றிய பின் பகல் 12 மணிக்கு திருத்தந்தைக்கு பிரியாவிடை விழா நடைபெறுகிறது. மதியம் நண்பகல் 12:30 திருத்தந்தை அவர்கள் அங்கோலா நாட்டின் தலைநகரான லுவாண்டா நோக்கி தனது பயணத்தை தொடர்கிறார். தனது அங்கோலா நாட்டிற்கான முதல் பயணத்தை தொடங்குகிறார். அங்கோலா ஒரு மிக நீண்ட வரலாறு, ஆழமான கலாச்சாரம் மற்றும் கத்தோலிக்க நம்பிக்கையுடன் பின்னி பிணைந்த ஒரு சுவாரஸ்யமான நாடு. அங்கோலாவின் வரலாறு பழங்கால பாண்டு பான்டு பேரரசுகளில் தொடங்குகிறது. பின்னர் 15ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் இங்கு வந்தனர். சுமார் 400 ஆண்டுகளுக்கும் மேலாக இது போர்த்துகீசியர்களின் காலனியாக இருந்தது. இதுவே அந்நாட்டில் கத்தோலிக்க நம்பிக்கை பரவவுமே போர்த்துகீசிய மொழி அதிகாரப்பூர்வ மொழியாக மாறவும் காரணமாக அமைந்தது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.